ரமணி மேத்யூ. நான் வழக்கறிஞரா இருந்து சட்ட ஆலோசகரா தொண்டு நிறுவனங்கள்ல பணி செய்து தற்சமயம் திண்டுக்கல் மையப்படுத்தக்கூடிய ஒரு ஹாபிசிட்டி ப்ரமோட்டர்ஸ் என்ற நிறுவனத்துல அசோசியேட் டைரக்டர் அப்படின்ற ஒரு பதவியில இருந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அனைவருக்கும் இனிய பெண்கள் தின வாழ்த்துக்கள். பெண்கள் தினம், சர்வதேச பெண்கள் தினத்துக்கு ஒரு சிறிய வரலாறு மட்டும் நான் சொல்லணும்னு பிரியப்படுறேன். 1908 ஒரு 15,000 பெண்கள் நியூயார்க், அமெரிக்கால இருக்கக்கூடிய தலைநகரமான நியூயார்க்ல அவங்களுடைய voting ரைட்ஸுக்காகவும் அதிகமான வேலை நேரத்தை கம்மி பண்ணி 8 மணி நேரத்துக்காகவும் ஒரு போராட்டத்தின் ஆரம்பம்தான் இன்னைக்கு இந்த சர்வதேச மகளிர் தினம். அப்போ பெண்கள் இந்த தினத்தை கொண்டாடவும் செய்யறோம், அதே நேரம் இந்த கடந்து வந்த இந்த போராட்ட பாதையையும் நம்ம மனதுல வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் ஒரு பெண்ணுக்கு பிரத்யேகமா அவங்களுடைய ஒரு சமையல் கரையோ ஒரு கோல போட்டிகளோ இத அப்படின்றது இல்லாம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சக்தி என்ன, அவங்களோட வலிமை என்ன, அவங்களோட ஆற்றல் என்ன, அவங்களோட சிறப்பு தன்மை என்ன, இத உணர்ந்து பெண்கள் என்னைக்கு வர்றோமோ, என்னைக்கு ஒரு குடும்ப ரீதியா சுயமா அவங்களோட வாழ்க்கையிலயும் சரி, அவங்க சார்ந்திருக்கிற குடும்பங்கள்லயும் சரி, சமூகங்கள்ல, நாடுகள்ல பெண்களுடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ என்ன பொறுத்த மட்டும் இது அவங்க உணர்ந்து செய்யும் போது அது வெளிப்படும். நம்மளே ஒரு ஷேடோவா இல்லாம, ஒரு யாரோடையோ பின்னணியில இல்லாம என்னுடைய ஆற்றல் இதுதான் வரலாறும் படைச்சிருக்கு, இன்னும் அததான் சொல்லுது. பெண்கள் இல்லாம இந்த பிரபஞ்சம் இல்ல அப்படின்றத உணர்த்துற வகையில நம்மளோட எதிர்காலத்தை ஆண்களோட இணைஞ்சி சகோதரத்துவமா பாசம் உள்ள நம்மகிட்ட பிரத்யேகமா இருக்கக்கூடிய இந்த அன்பு அரவணைப்பு இதெல்லாம் நம்மகிட்ட தான் அதிகமா இருக்கும். இது நம்ம அதை கொண்டாடவும் செய்யணும். அதே நேரம் அதை வேற யாராவது தவறா பயன்படுத்தவும் நம்ம விடக்கூடாது. அப்போ நம்மளுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் போது இது பல விஷயங்கள் தனி நபரா இதுதான் ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே இருக்கு. அதனால எதிர்காலம் என்பது அவங்க உணர்ந்து தனிப்பட்ட முறையில செய்யக்கூடியது. பிரபஞ்சத்துக்கு அது ஒரு இன்னும் இந்த ஒரு புதிய சமுதாயம் உருவாக்குறதுல பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.